சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் கேட்டு வரும் ஒரு விஷயம், சாயப்பா, நாங்கள் இருவரும் விரும்புகிறோம், எங்களை சேர்த்து வையுங்கள், எங்களை சேர்த்து வைத்து தாலி பாக்கியம் நிலைத்து நிற்க வழி சொல்லுங்கள் என்று நம்ம சேனலை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. இந்த முழுமையாக கேட்டு பயனடைந்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டு வரும் தாலி பாக்கியம் என் பிள்ளைக்கு வழங்கிவிட்டு இல்லறம் நல்லறமாக வாழ்க்கை துணையும் இணைந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக 100 ஆண்டு வாழ வேண்டும். நாம் சமுதாயத்தில் தாலிக்கு என்றும் பெரும் மதிப்பு உள்ளது. அதை நீ புரிந்து கொண்டு அந்த மதிப்பை நீ காக்க வேண்டும். திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளுக்கு நீ விரும்பிய மன வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் நடைபெறும். திருமணமான பிள்ளைகள் தீர்க்க சுமங்கலியாய் சந்தோஷமாய் வாழ வாழ்த்துகிறேன். கணவன் பிரிந்து சென்ற சோகத்தில் வாழும் பிள்ளைகளே, கவலை வேண்டாம், கண்ணீரை துடை. உன் அன்பை புரிந்து உனக்கானவர் விரைவில் உன்னிடம் வருவார். உனக்கானவர் உன்னை தவிர மற்றதெல்லாம் காணல் நீர் என்பதை புரிய வைப்பேன். கல்யாணத்தில் தாலி கட்டும் பொழுது சொல்கின்ற மந்திரம் எதற்காக சொல்கின்றார்கள் தெரியுமா? மாங்கல்யம் தந்துனானேனா பவஜீவன ஹேதுனா சந்தே பத்னானி சுபகே பவம் ஜீவ சரதாசரம் என்று புரோகிதர் கூறுவார். இந்த மந்திரத்திற்கான அர்த்தம் என்னவென்றால், மாங்கல்யத்தின் மறுபெயர் கொண்ட மணப்பெண்ணே, இந்த நொடியில் இருந்து உன்னுடன் துவங்கும் இல்லறம் வாழ்வு எனக்கு அல்லது நமக்கு என்று மிக நல்ல முறையில் அமைய வேண்டும். நாம் வாழும் வளமும் நன்றாக இருக்க எல்லா வல்ல இறைவனின் மனதார வேண்டிக் கொண்டு இந்த புனிதமான திருமாங்கல்ய கயிற்றை உனக்கு அணிவிக்கிறேன். இந்த உலகமே போற்றும் நல்ல மனைவியாக அனைத்து இன்ப துன்பங்களையும் சுப துக்கங்களையும் சரிசமமாக பங்கேற்று 100 ஆண்டு காலம் நலமாக வாழ்வோம் என்பதே ஆகும். இப்படி அக்னி சாட்சியாக வைத்து கட்டிய தாலி என்று சக்தி வாய்ந்தது. அதை வேண்டி விரும்பி அடைய காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு ஒரு அப்பாவாக அதை நான் நடத்தி தருவேன். ஆண் பிள்ளைகளும் இதை புரிந்து கொண்டு கட்டியவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை உயரும், நிம்மதி நிலைத்து நிற்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கூட இருப்பதே போதும் என்று நினைத்து அன்பு செலுத்தினால் குடும்பம் சொர்க்கமாகும். நடக்கும் முன்பே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்தது அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். அவர் வாழ்க்கையை அவர் கையில் தான் உள்ளது. ஆகவே இருக்கின்ற ஒரு வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ பழகு. நான் உன்னிடம் இருக்கிறேன், அனைத்திற்கும் நான் காத்து அருள்வேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.